பரிசுத்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எண்ணில் அடங்காத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை போல யாரும் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறதுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு நாளும் மறப்பதில்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காய் ஆண்டவரே உண்மையே நீர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. உமக்கு கிருபை மேலானது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்து விபத்திலிருந்து எங்களை ஜீவனோடு மீட்டு காத்து கொண்டீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர், அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மேலானவர், நீர் மேலான நாமம் உடையவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மேலான நாமம் உடையவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியை காக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் நல்லவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்லுமா ஆண்டவரே, நீர் எங்களின் எஜமானர் ஆண்டவரே. Hallelujah.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரே சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானர் நீர் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டியும் காக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் போய் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் சன்னிதானத்தில் வரும்படியாக எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பத்திரமாய் நீர் சரியான நேரத்துக்கு கொண்டு வர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களோடு கூட அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுநாள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் கூடி வந்திருக்க யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை மேலானது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுடைய சொத்து ஆஸ்தி பணத்தை விட ஆண்டவருடைய கிருபை மேலானது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தனியாக நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை மேலானதாய் நமக்கு உதவி செய்தது. நம்ம சோதிக்கப்படும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்தது. அது மாத்திரம் இல்லை, பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் பொழுதும் அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்தது. சோர்வற்ற நேரத்தில் அவருடைய கிருபை, பலம் இல்லாத நேரத்திலும் அவருடைய கிருபை நமக்கு பலனாய் விளங்கினது. ஸோ அந்த கிருபையை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அந்த கிருபை தான் நம்ம தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கு. அதனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிற வகையை கிருபை மேலானது, கிருபை மேலானது என்ற பாடலை நம்ம உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். மேலானதே
சோர்வற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் கிருபை என் பலனானதே. சோர்வற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே. மீண்டும் ஒரு முறை சொல்லுவா. பலவீன நேரங்களில் கிருபை என் பலனானதே. சோர்வற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என் பலனானதே. கிருபை என்னை தாங்கிற்றே. மீண்டும் ஒரு கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, 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 கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. ஒரு வெயிட் பேலன்ஸ் எடுத்து ஆண்டவருடைய கிருபையை ஒரு தராசிலும் நம்மளுடைய ஜீவனை ஒரு தராசிலும் வச்சா எது வெயிட்டாக இருக்கும்? ஆண்டவருடைய கிருபை தான் வெயிட்டாக இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா நம்ம ஆண்டவர் வெயிட்டு பார்ட்டி. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு வெயிட்டானது, அவருடைய இரக்கம் வெயிட்டானது, அவருடைய கிருபை வெயிட்டானது. இந்த பக்கத்தில் என்ன வச்சாலும் சரி, அவருடைய கிருபையை ஒரு தராசில் இருக்கும் பொழுது எல்லாத்த விட மேலாய் அவருடைய கிருபை உயர்ந்திருக்கும். இந்த காலை வேளையில் அவருடைய கிருபையை எண்ணி நம்ம அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். 2வது பாடலாய் எந்த ஜீவனிலும் மா அருமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. ஒரு பழைய பாடல், இருந்தாலும் ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல். உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நாம் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நாம் எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நாம் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நாம் மீண்டும் ஒருவர். எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நாம் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி
நன்மைகளால் சந்தோஷமுடன் துதி சாற்றிடுவேன். சந்ததம் நல்கிடும் நன்மைகளால் நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாட்களும் போதுமோ நாளினிதில். நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாட்களும் போதுமோ நாளினிதில். எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை இதற்கு என்பலன் குறைந்திடினும் அகமதில் உம்பலன் பெருகுவதால். இகமதில் என்பலன் குறைந்திடினும் அகமதில் என்பலன் குறைந்ததால். கழுகினை போல் புது வாலிபம் என்னில் கிருபையால் அனுதினம் வளர்ந்திடுதே. கழுகினை போல் புது வாலிபம் என்னில் கிருபையால் அனுதினம் வளர்ந்திடுதே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடினும். கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடினும். தேவனின் கிருபையின் ஊற்றெண்ணில் பாய்வதா சோராது நிலை பலன் நீந்திடுவே. தேவனின் கிருபையின் சோராது நிலை பலன் நீந்திடுவேன். எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை அற்புதமாய் என்னை அறைத்தவரே. அற்பமான இந்த சரீரத்தினை அற்புதமாய் என்னை அறைத்தவரே. அற்பமான எந்தன் சரீரத்தினை தற்பரனே உந்தன் சாயலில் மாறிடும் ஓப்பற்ற சுவிசேஷம் ஈந்திடீரே. தற்பரனே உந்தன் சாயலில் மாறிடும் ஓப்பற்ற சுவிசேஷம் ஈந்திடுவே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே இல்லா அன்பின் ஆரமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. எந்தன் ஜீவனிலும் மாறுமை இகமதில் என்பலன் குறைந்திடினும் அகமதில் உம்பலன் பெருகுவதால். இகமதில் என்பலன் குறைந்திடினும் அகமதில் உம்பலன் பெருகுவதால்.
புயல் அடித்தாலும் இத்தனை அலை மோதினாலும் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். அல்லேலூயா. இருக்க ஆண்டவர் என்ன பலம் தந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அலையிலையும் ஒவ்வொரு புயலிலும் ஆண்டவர் நம்மளை நிற்க வைக்க பலன் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிற்க வைப்பதற்கான தனி கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் போவதும், சாஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கிட்டு, ஆண்டவருடைய கிருபை பெயர் சொல்லி நம்மளை அழைச்சிருக்கு. எத்தனை பேர் ஆமேன் அப்படின்றீங்க? பெயர் சொல்லி, உங்களுடைய பெயர் உங்கள் பக்கத்து சேரில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ரெஜிஸ்டரில் உங்களுடைய புக் என்ன பண்ணியிருக்காரு? உங்களுடைய பேர்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உங்களுடைய பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் இந்த பூமியில் யாருக்கு ஃபேமஸோ இல்லையோ, உங்களுடைய படிப்பு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய திறமைகள் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய பேர், ஊர், அட்ரஸ் எல்லாத்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஜீவ புஸ்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மளை பெரியவனாய் மாற்றுறது இந்த கிருபை தான். நீதிமானாய் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நிலை நிறுத்தி வைக்கிறது இந்த கிருபை தான். அடுத்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதும் ஆண்டவருடைய கிருபை தான். நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டுகள் இருந்தால் அந்த கட்டுகளை நீக்கிறது, காயப்பட்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் அந்த காயத்தை ஆட்டுறதெல்லாம் யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கிருபை தான் இதெல்லாம் என்ன பண்ணுது. சேர்ந்து உற்சாகமாக அவருடைய நாமத்தை கொண்டாடலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைச்சிருக்கு. அந்த கிருபை பெரியவனாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கு. கிருபையை எண்ணி நம்ம துதிப்போம். நம்ம நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உணர்ந்து பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். உணர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை. பாடும் பொழுதே ஆவியில நிரம்பி பாடுவோம். கட்டுகளை நீக்கியது உம் கிருபை. கட்டுகளை நீக்கியது உம்
கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. இந்த கிருபை உங்களுக்கு வரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுவீரோ, தேவ கிருபையை கொண்டாடுவீரோ, கிருபையை கொண்டாடுவீரோ, கிருபையை கொண்டாடுவீரோ. கிருபை 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 கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது சொல்லுவோமா? ஆண்டவரே முடியாது வார்த்தை என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. பெரியவனாக்கியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபை. இப்படி ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலானது. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது ஆண்டவரே, ஆராதிக்கிற வேலையில் ஆட்டுகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது மீண்டும் ஒரு முறை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது. கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை கிருபை கிருபை
நிற்கிறோம் உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். அப்படியே ஆண்டவரை கண்களை நோக்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியதுன்னு சொல்லுமா. ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த கிருபை பெரியது ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் மேல் பாராட்டின தயவுக்காக நன்றின்னு சொல்லுவோமா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையை வைத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபையை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாய்களை விரிவாய் திறப்போமா, வாய்களை சத்தமாய் திறந்து சொல்லுவோமா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் வைத்தீரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகரை ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்த ஆண்டவர் சுத்தமாக இருக்கிறார். அநேகர் இந்த இடத்துல நீங்கள் கூடியிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை ரொம்ப 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 பெரிதான ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் நேசிப்பதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கூட்டி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பதற்காக ஆண்டவரே உம்மையே நீர் பலியாய் தந்தீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்கு நீர் அனுதினமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே போகிறீர். ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை விரிவாக்கம் செய்து கொண்டே போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவரே சோர்வற்ற நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது, உம்முடைய தயவு புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே நீர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே போகிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லைன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்றைக்கோ நாங்கள் வழி விலகி போயிருப்போம். ஆண்டவரே எங்களுடைய பாதையை என்றைக்கோ நாங்கள் விட்டுருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் எப்பயோ கைவிட்டிருப்போம். நீர் எங்களுக்காக வைத்த சித்தத்தை என்றைக்கோ கைவிட்டிருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் திருப்பியும் மீண்டுமாய் கிருபையை அழித்து வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். மீண்டுமாய் இழந்து போன அந்த கிருபையை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார். ஆண்டவனுடைய கரத்தை பிடித்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பிடித்து ஆண்டவர் இன்னைக்கு வழி நடத்த போகிறார். ஒரு தடவை ஆண்டவர் அவருடைய கிருபையை ஒரு நபர் வாழ்க்கையில் வச்சுட்டாருன்னா அந்த நபரை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நினச்சி கூட பார்க்க முடியாத உயரங்களிலே அவனை கொண்டு போய் நிறுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த கிருபையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் விட்டு போக மாட்டோம். ஆண்டவருடைய கிருபையை என்றைக்கும் விலகி போக மாட்டோம். அவருடைய பிரசன்னத்தை நாடியே இருப்போம். நம்ம ஒரு தடவை ஆண்டவருடைய கிருபையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சந்தேகம் வராது, கேள்விகள் வராது, ஆண்டவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் உங்களை என்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறார். அநேகர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில சுச்சுவேஷன்னால் அதை நீங்கள் உணர முடியாமல் இருக்கலாம். மீண்டுமா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறார் நம்ம எல்லாருக்கும். என்னுடைய கிருபை என்னுடைய ஜீவனை காட்டிலும் பெருசு. என்னுடைய கிருபை நீ நினைத்திருக்கிறதை காட்டிலும் பெருசு. நீ உன்னை திட்டம் போட்டிருக்கல, அதை காட்டிலும் என்னுடைய கிருபை மேலானது என்றார் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். என்றைக்கு உங்களை என்னையை விட்ட ஆண்டவருக்கு அநேகர் இருக்காங்க வெளியில். ஆனாலும் உங்கள் பின்னாடி என் பின்னாடி தான் ஆண்டவர் வருகிறார். உங்களை என்னையும் தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மளை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி ஏதோ யாருமே அவருக்கு இல்லாதது போல், ஏதோ நம்ம தான் அந்த பூமியில் ஸ்பெஷல்ன்ற மாதிரி நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கார். எங்கே போனாலும் அவருடைய கிருபை நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. அநேக சக்ஸஸ்ஃபுல்லான நபர்களை ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் தான் சூஸ் பண்ணுறாரு. அநேக பணக்காரர்களை ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தான் வைத்திருக்கிறார். அநேக தாளந்து திறமைகள் உள்ள நபர்கள் இருந்தாலும் நம்மளை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல. காரணம் அவருடைய கிருபை. God qualifies the unqualified. ஆண்டவர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருபை.
அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டோம். ஆனாலும் அவர் மீண்டுமாய் நம்மளை வேலைக்காரனாக இல்லை, மீண்டுமாய் பிள்ளையாய் நம்மளை ஏற்றுக்கொண்டது, அதுதான் குவாலிஃபை பண்ணுறாரு. துதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கிருபையை நோக்கி நம்ம பார்ப்போம். அவருடைய கிருபை நம்மளை வாழ்நாள் முழுவதுமாய் வழி நடத்தி செல்லட்டும். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருசு ஆண்டவரே. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோமா? உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உணர்ந்து சொல்லுவோமா சத்தத்துவே? உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எத்தனை பேரை வாழ வச்சிருக்கிறோம்? அவர்கள் மாத்திரம் பாடலாம். உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. மீண்டுமா? எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. சொல்லுமா? என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உணர்ந்து பாடுவோமா? உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான், அறுவடை மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடைக்கு துவக்கி வைத்தவரே. தரிசான என் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. சொல்லுமா? உங்க கிருபை என்னை நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. எனக்கா இந்த கிருபை, எனக்கா இத்தனை கிருபை. உணர்ந்து பாடுவோம். அளவற்ற கிருபை, எவ்வளோ பேர் ஆண்டவர் இருந்தாலும் உங்களையும் தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். அநேகர் தகுதியற்றவர்கள் இருந்தாலும் நம்மளையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என் மேல்
அளவற்ற கிருபை. தோல்வியில் ஆழங்களில் மூழ்க போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தனை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தனை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. கையை உயர்த்தி உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்பமான என் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை நீர் பயன்படுத்துகிறீரே. எங்களை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எங்களுக்கு பின்பதாய் நீர் வந்து ஆண்டவரே கோணலானவைகளை செம்மையாக்கி ஆண்டவரே கரடானவைகளை சமமாக்கி ஆண்டவரே எங்களை உம்முடைய கிருபையினால் நடத்துகிறீரே. எமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை நடத்துவதாக. ஆராதனை முழுவதுமாய் எங்களோடு கூட இருப்பதாக உம்முடைய பரிசுத்த ஆவி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.